எல்லோருக்கும் வணக்கம். நாங்க அ நேற்றைய தினம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். சீட் கலெக்ஷன். அ அந்த வீடியோல பார்த்த மாதிரி அந்த சீட்ஸ் எல்லாமே எடுத்து இன்னைக்கு நாங்க நிலத்துல விதைக்கலாம்னு நெனச்சுட்டு வந்திருந்தோம். இங்க வந்து பார்க்கும்போது, ஏற்கனவே போன வாரம் நாங்க விதைச்சிருந்த கீரைகள் எல்லாமே முளைச்சு வந்திருந்து. அப்போ அந்த கீரைகள் எல்லாமே இன்னைக்கு எடுத்து, அத எடுத்து இன்னொரு இடத்துல நாங்க சரியா நட வேண்டியிருக்கோம். அ இன்னைக்கு அந்த வேலைய பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சோம். இங்க இப்போ நாங்க கீரைகள் எல்லாமே ஒரு கட்டான் தரையில நின்னது. அதனால நான் கொஞ்சம் தண்ணி எல்லாம் தெளிச்சு, அந்த கீரைகள் எல்லாமே நாங்க வந்து தனியா எடுத்துட்டோம். இனி இத எடுத்து நாங்க அத சரியா நடுறதுக்காக ஒரு பெட்ட தயார் பண்ணணும். ஏற்கனவே மண்ணு வந்து கொஞ்சம் இறுக இருந்ததுனால, நாங்க வந்து அந்த மண்ண வந்து கொஞ்சம் லூஸ் ஆக்குறதுக்காக, நாங்க மண்வெட்டி வச்சு கொஞ்சம் அத ரெடி பண்ணி எடுத்தோம். கூடவே நாங்க வந்து அந்த மண்ல சத்து தன்மைக்காக உரங்களையுமே நாங்க வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். அ இது வந்து அந்த மண்ணோட நாங்க வந்து இந்த உரத்தையும் கலவையா நாங்க போட்டுருவோம். கூடவே இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூடால நாங்க வந்து இன்னுமே நாங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா, அ இந்த நிலம் வந்து ரொம்ப வெயில்ல வறண்டு போன மாரி தான் இருக்குது. அ எப்பவுமே எங்களால இங்க வந்து கவனிக்க முடியாது. எங்களால டைம் கிடைக்கும்போது மட்டும் தான் நாங்க வந்துட்டுருக்கோம். டைம ஒதுக்கி தான் வந்துட்டுருக்கோம். அதனால இந்த நிலத்த நாங்க நல்லா தண்ணியெல்லாம் ஊத்தி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு, இப்போ ஒவ்வொரு கீரையா எடுத்து நடவு பண்ணிட்டுருக்கோம். இங்க தனியா நடவு பண்ணியிருந்தோம்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா, நாங்க 2 பேரும் சேர்ந்தே பண்ணிட்டு இருக்கிறனால, ஓரளவு வேலைகள எளிதாவே நாங்க முடிச்சுட்டோம். அதுவும் நாங்க அதிகப்படியான ஒரு ஆ பெரிய ஏரியாவுல நாங்க இத மொத்தமா நடவு பண்றது கிடையாது. எங்க தேவைக்கு கொஞ்சமா தான் ஒரு இடத்துல பண்றோம். ஏன்னா, எங்களுக்கு அவ்வளவுமே போதும். ஏன்னா, இந்த நாங்க விளைவிக்கிற இந்த கீரைகள் எல்லாமே கடைகள்ல போய் உங்களால வாங்க முடியாது. இந்த மாதிரி ரசாயன உரங்கள் போட்டா தான் அந்த கீரைகள் வந்து காலையிலேருந்து அ ஈவினிங் வரைக்குமே அந்த சரியா அது வந்து இருக்கும். அப்பதான் உங்களுக்கு மார்க்கெட்லலாம் வாங்கும்போது, அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இந்த கீரைகள் எல்லாம் எப்படின்னா, அ அதுல எதுவும் ரசாயன உரங்கள் போட்டிருக்காது. எல்லாமே இயற்கை உரங்கள் கலந்ததுனால, இங்கேருந்து பறிச்சு நாங்க கொண்டு போகுறதுக்குள்ள, அது என்ன ஆயிரும்னா, கீரை எல்லாம் குழஞ்சிரும். அதனால இந்த கீரைகள் வந்து ஆனா ரொம்ப ருசி அதிகமா இருக்கும். இப்போ எல்லாம் கடைகள்ல வாங்குற கீரைகள் ருசி கம்மியா இருக்கு. ஆ இந்த கீரைகள் கொஞ்சம் ருசி அதிகமா இருக்கும். அதனாலவே நாங்க வந்து கீரைகள போட்டுட்டுருக்கோம். ஏன்னா உங்களுக்குமே தோணலாம். எதனால இவங்க வந்து கீரைகள வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு போடணும். இந்த குழந்தைங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கீரைகள எல்லாம் நடவு செஞ்சு, இது என்னைக்கு இனி வளர்ந்து, அதை என்னைக்கு இவங்க சாப்பிட்டு, அவ்ளோ எல்லாம் எதுக்கு அப்படின்னு நெனைக்கலாம். ஏன்னா ஒரு கட்டு கீரை ரூ. 20 இத வாங்கி சாப்பிடாம எதுக்கு இவ்ளோ பண்ணணும் அப்படின்னா, உண்மையில நாங்க பள்ளிக்கூடம் படிக்கும்போது படிச்சிருக்கோம். நார் சத்து அதிகமானது கீரையிலன்னு. ஆனா அப்போலாம் கீரைக்குள்ள நார் இருக்கிறது ஃபீல் ஆகாது. இப்போலாம் கீரைய வாங்கி சமைச்சு சாப்பிட்டா உள்ள நார் இருக்கிறது வந்து தெரியுது. அ நம்ம கடாயில போட்ட பிறகு நம்ம சமைக்கும்போதும் சரி, அந்த கீரை அ அதோட குழஞ்சு வரதுக்கே அது ரொம்ப டைம் எடுக்குது. ஆனா, அந்த காலத்துல ஓடக்கரையிலேருந்து கூட எங்க பாட்டிகள்லாம் அந்த கீரைகள எடுத்து எங்களுக்கு சமையல் பண்ணி குப்பமேனி, அ பச்சைக்கீரை, சிவப்பு கீரைன்னு எடுத்து எங்களுக்கு சமையல் பண்ணி தந்திருக்காங்க. அது அவ்ளோ ருசியாவும் இருந்துச்சு. கடாயில போட்டதும் அவ்ளோ மசிஞ்சு குழஞ்சு போய் இருக்கும். இந்த காலத்துல அந்த மாரி ஒரு கீரைய எங்களால பார்க்க முடியல. அதனாலவே அதே மாதிரி ருசியோட ஒரு கீரைய தான் குழந்தைங்களுக்கு குடுக்கணும்னு உள்ள ஒரு எண்ணத்துல தான், நாங்க அதுக்காகவே நாங்க கீரைகள நாங்களே நடவு பண்ணி, அத எடுத்து எங்க குழந்தைங்களுக்கு நிம்மதியா குடுக்கலாம் அப்படின்னு உள்ள ஒரு மன திருப்திக்காக தான் நாங்க இத பண்ணிட்டுருக்கோம். அதுலயும் என்னோட பொண்ணு அப்பப்ப அழுதுகிட்டே தான் இருந்தா. அ எங்களுக்கு நாங்க கீரைகள கவனிக்கிறதும், இந்த வேலையில தான் ரொம்ப பிஸியா இருந்தோம். ஆனா, எங்க பையனுக்கு அந்த வேலையும் இருந்துச்சு. அவன் எங்க கூட எங்களுக்கும் சப்போர்ட்டா இருந்தான். குழந்தையுமே நல்லாவே கவனிச்சுக்கிட்டான். அவன், அவன் தங்கச்சிய நல்லாவே கவனிச்சுட்டு இருக்கான். எங்களுக்கு அவன சொல்லியும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அ குழந்தைய அவனே நல்லா பார்த்துக்கிறான். இந்த குழந்தைங்களுக்காக நாங்க நல்ல சாப்பாடு குடுக்குறதுல எங்களுக்கும் ரொம்ப மனநிறைவா இருக்கு. இது மாதிரி ஒரு அழகான பதிவோட உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.